மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, குளிச்சுட்டு தான் பண்ணணும், மடியா இருக்கணும், இதெல்லாம் இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அவளுக்கு அது பிடிக்கல. அவங்க வீட்டில் அவள் சுதந்திரமா இருந்திருப்பா போல இருக்கு. ஸோ என்ன ஆகுது, இவங்களுக்குள்ள உறவு கொள்வதில் ரொம்ப பிரச்சனை ஆயிடுது. நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் உன்னை தானே கல்யாணம் பண்ணிட்டேன், உங்கள் அம்மாவையா நான் கல்யாணம் பண்ணிட்டேன், பீரியட்ஸ் டேட்டில் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நீ அந்த டைமில் இந்த 3 டேஸோ 4 டேஸோ நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. இந்த பையன் பதில் சொல்றதுக்கு முன்னாடி மாமியார் சொல்லுவாங்க, உன்னை என்னைக்கு கட்டினானோ அன்னைக்கிலிருந்து தான் இந்த பிரச்சனையே வந்துச்சு. இந்த ஆளு என்னுடைய முதல் ஹஸ்பண்ட் கிட்ட வாங்கினேன் 1.5 லட்சம் ரூபாயை நான் நஷ்ட ஈடாக வாங்கினேன். எனக்கு வந்து வீட்டு கடமைகள் செய்யலை, ஒரு புருஷனுக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையும் செய்யலை, அதெல்லாம் தேவையில்லை, அவளுக்கு நான் கொடுக்க மாட்டேன், அவர் வரமாட்டேங்கிறார், அவரை வர சொல்லுங்க, அதுக்காகத்தான் நான் இதையே போட்டேன். அப்போ உனக்கு பணம் வேண்டாமா, எனக்கு பணம் வேண்டாம், என் புருஷன் தான் வேணும். டிஸ்மிஸ் ஆனதுக்கு பிறகு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அங்கே இருக்கிற போதே வேறொரு பெண்ணோட தன் அதான் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. 2 பேரும் வாழாமலே வாழ்க்கையை தொலைத்தார்கள். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கியல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் நம்முடன் இணைந்திருக்காங்க. அவங்கள வரவேற்றிடலாம். மேடம் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க பிருத்திவி. இந்த வாரம் நீங்கள் தான் சொல்லுங்க மேம், எந்த எபிசோடு எந்த மாதிரி பார்க்க, யாரை பற்றி சொல்லலாம்? இது ஒரு ஆணினுடைய கதை. அவர் பேர் சோம்நாத். ரொம்ப ஒரு கட்டுப்பாடான வைதீகமான ஒரு குடும்பம். அதில் பிறந்த மகன் தான் இவர். ஓரளவுக்கு நல்லா படிச்சிருக்காரு, நாகரிகம் தெரிந்த ஒரு மனிதன். ஆனால் என்னென்னா அவருடைய திருமண வாழ்க்கை அவ்வளவா ருசிப்படலை. முதல் திருமணத்திலேயே நிறைய பிரச்சனைகள் அது இதுன்னு வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சு அவருக்கு. ஸோ யாருக்குமே மனக்கவலை இருக்கும்ல, ஒரு கல்யாணம் பண்ணுறோம், சந்தோஷமாக இருந்தால் வாழ்க்கை அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். இல்லை நம்ம கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் தானே இந்த கவலை இருக்கு. கல்யாணம் பண்ண எல்லா ஆண்களுக்கும் இந்த கவலை இருக்கு தானே செய்யும். நல்லா இருந்தால் ஒருத்தருக்கும் கவலை வராது. சும்மா ஏதோ எல்லா ஆண்களும் பாவம் தியாகிகள் மாதிரி, பெண்கள் எல்லாம் வந்து அப்படியே கஷ்டப்படுத்துகிற மாதிரி அப்படியெல்லாம் இமேஜின் பண்ணவே கூடாது. 2 தரப்புலேயும் மிஸ்டேக் இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். நான் இவ்வளோ நாள் ஆரம்ப காலத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் வந்து பெண்களுக்குரிய கேசஸ் மட்டும்தான் நான் ரொம்ப வருஷம் நடத்திட்டு இருந்தேன். பட் ஆஃப் லேட் நான் பார்க்குற பொழுது 2 தரப்புலேயுமே தப்பு இருக்குது. இவருடைய டிவோர்ஸ்க்கு அப்புறமா வீட்டில் வந்து தேடுறாங்க. இவருக்கு அம்மா மட்டும்தான், வயசான அம்மா. இவங்க வந்து அந்த வைதீக குடும்பத்திற்குரிய அந்த நடைமுறைகளை எல்லாம் கட்டுப்பாடாகவே வந்து நடைமுறைப்படுத்துகிற ஒரு ஃபேமிலி. ஆனாலும் அந்த அம்மாவுக்கு நான் இருக்கும்போதே பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பரவாயில்லையேன்னு நினைக்கிறாங்க. சரி அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு டிவோர்ஸ் ஆன பொண்ணு இருக்குன்னு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் தகவல் கொடுத்து பார்க்கிற பொழுது அந்த பொண்ணும் வந்து கணவரை பிரிஞ்சு வந்திருக்காங்க. ஓ சரி, அப்போ சரியாக தானே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் பார்க்குற போது அந்த பொண்ணு அந்த கணவர்கிட்டேருந்து பர்மனெண்ட் அலிமனி, நிரந்தர ஜீவன் அம்சமாக ஏதோ ஒரு 1.5 லட்சம் வாங்கியிருக்காங்க. இந்த வழக்கு நடந்து ஏறத்தாழ நமக்கு 21 வருஷம் ஆச்சு இந்த வழக்கு. அப்போது அவங்க கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க எல்லாம். கோயம்புத்தூரில் ஒரு புறத்தில் இவரும் மறுபுறத்தில் அந்த மாமா இருந்திருக்காங்க. எப்படியோ பார்த்து பேசி கல்யாணம் பண்ணியாச்சு. பட்டு கல்யாணம் பண்ணினதுக்கப்புறம் ஒரு பையன் என்ன எதிர்பார்ப்பார்? நிச்சயமாக ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும், மனைவிங்கிறவள் மனைவியாக நடந்து கொள்ள வேண்டும், என்னுடைய குடும்பத்துக்கு ஏற்றவளாக வேணும்னு தான் அதே அமைப்பை சார்ந்த ஒரு பெண்ணை நான் கல்யாணம் பண்ணுறேன். அப்போ இந்த கட்டுப்பாடுகள் இருக்குதுன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ இது ஏன் நான் கேட்குறேன்னா, நான் கொஞ்சம் மூவ் ஆகிட்டேன், வெளியே வந்துட்டேன். ஆனாலும் எங்கள் அம்மா வைதிகமானவங்க, அவங்களுக்கு தேவை எல்லா விஷயங்களையும் அவளும் கடைப்பிடிக்கணும். அதுதான் ஒரே ஒரு கேரண்டி, நிபந்தனையே அதுதான். கரெக்டாக சொன்னீங்க, நிபந்தனையே அதுதான். எல்லாம் ஒத்துக்கிட்டு தான் வராங்க. பட் வந்த நாள்லேருந்து அந்த பொண்ணுக்கு என்னன்னு தெரியல, இந்த அம்மாவை பிடிக்கவே இல்லை. சிலரை பார்த்தாலே பிடிக்காது அந்த மாதிரியான. அது உங்களை பார்த்தா பிடிக்காம இருக்குமா என்னவா? அந்த பொண்ணுக்கு அதெல்லாம் கிடையாது. அந்த பொண்ணு என்னங்கிறாங்க, அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, குளிச்சுட்டு தான் பண்ணணும், மடியாக இருக்கணும், இதெல்லாம் இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அவளுக்கு அது பிடிக்கல. அவங்க வீட்டில் அவள் சுதந்திரமாக இருந்திருப்பா போல இருக்குது. அல்லது அவங்க வந்து வைதிகர்களாக இருந்தாலும் கூட அதையெல்லாம் கடைப்பிடிக்காத இருந்த ஆட்களாக இருந்திருக்கலாம். ஸோ வந்ததுலேருந்து அவளுக்கு அங்கே பிடிக்கலை.
அப்புறம் அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை வரும்போது புதுசாக வந்த நிலையில் அவர் என்ன தான் பண்ணுவார்? அந்த அம்மாவுக்கு வயசாகிடுச்சு 80க்கு பக்கமாக. அந்த அம்மா வாழப்போகிற காலம் கொஞ்ச காலம்தான். அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் கல்யாணமே பண்ணிட்டேன். இதில் அடிஷ்னலாக நமக்கு ஒரு போனஸ் என்னென்னா, ஒரு மனைவியோட வாழ்க்கை நடத்துகிற ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த பொண்ணுக்கும் அந்த அம்மாவுக்கு ஒத்துக்காததுனால வீட்டில் சண்டை எப்போ பார்த்தாலும் அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சு. பொதுவாக அந்த பொண்ணுக்கு அந்த மாமியார் மேலே இருக்கிற கோபத்தை எங்கே காட்டுவாங்கன்னா, தன்னுடைய கணவர் மேலே. ஸோ இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு ஒரு குறை சொல்லுகிற மனோபாவமும். இப்போது படுக்கை அறைக்குள்ளே நுழைகிறார்கள். நுழைகிற பொழுது பிரச்சனைகளை எல்லாம் அங்கேயே வெளியே விட்டுட்டு வந்துடணும். அப்போ தான் அது உண்மையான தாம்பத்திய உறவுக்கான களமாக இருக்கும். ஆனால் இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அதை தூக்கி சுமந்துட்டு, நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டீங்க, என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க அப்படின்னு பேச 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 யாருக்குமே கோபம் வரும் சார். இதே ஆண் நான் ஏமாந்து போயிட்டேன், உங்கள் அப்பா அம்மா அது கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தினேன், இதெல்லாம் சொல்லி சொல்லி ஒரே பிரச்சனையாக இருக்கும். அப்போ அவரும் அந்த பொண்ணும் நிம்மதியாக இருக்க முடியும். ஸோ என்ன ஆகுது, இவங்களுக்குள்ள உறவு கொள்வதில் ரொம்ப பிரச்சனை ஆகிடுது. அதாவது ஒரு அன்போடு மலர்கிறது தான் காமம். ஆனால் அதுக்கான வாய்ப்பே இல்லாமல் குறை சொல்கிறது, திட்டுறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கிறது. நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் உன்னை தானே கல்யாணம் பண்ணிட்டேன், உங்கள் அம்மாவையா நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அழகாக வாத பிரதிவாதங்கள்லாம் நடக்கிற பொழுது அது படுக்கை அறை வழக்கு நடத்துகிற ஒரு நீதிமன்றமாக மாறிவிடுகிறது. அப்புறம் என்ன, இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் கவனிக்கத்தக்கது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா இருக்காங்களே 80 வயசு அம்மா, அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ பீரியட்ஸ் டேட்டில் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நீ அந்த டைமில் அந்த 3 டேஸோ 4 டேஸோ நீங்கள் உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. ஏன் நான் அங்கே போகணும், இது என்னோடய வீடும் தானே, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் கிடையாது, நீ அது அந்த அந்த டியூ டேட்டுன்னு வர்றப்போதே நீ போயிடணும், அதுக்கப்புறம் நான் வர சொன்னால் நீ வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் அது ஒரு பெருசாக தெரியல, சரி ரொம்ப ஆச்சாரமாக இருக்காங்க அதனால தான் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு போகிறா. பட் சம்டைம்ஸ் என்ன ஆகிடுதுன்னா 3 டேஸ் முடிஞ்சு 4 டேஸ் முடிஞ்சு திரும்ப வர்றதுக்கு முடியாது. இந்த அம்மா சொன்னதானே வரலான்னு. அப்புறம் ஒரு தடவை பார்த்துட்டு என்ன பண்ணுறா, திடீர்னு வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்தோடனே அந்த அம்மா கேட்குது, யாரோட வீட்டுக்கு, யார் அனுமதியில் நீ வந்த, ஒன்று நான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாமியார் அம்மா சொன்னது சரி அல்ல அப்படின்னு தான் நான் இப்போவும் நினைக்கிறேன். அந்த அம்மாவும் ஒரு பெண், இவளும் ஒரு பெண். பீரியட்ஸுங்கிறது எல்லா பெண்களுக்கும் நிகழ்கிற மாதாந்திர தொல்லை, அது யாரும் விரும்பியலை, ஆனால் அதுதான் வாழ்வு, அதுதான் இயற்கை. அதனால் ஒன்று நீ அங்கே போகிறேன்னு சொன்னால் கூட 2 நாள் 3 நாள் கழிஞ்சிட்டு அந்த பெண் இந்த வீட்டுக்கு வந்துடலாம். ஆனால் நான் சொன்னால் தான் வரணும்னு சொல்லிட்டு அந்த கோபத்தை காட்டுறதுக்காக 10 நாள் அந்த வீட்டிலேயே இருக்க சொன்னால் அவங்க வீட்டில் என்ன கேட்பாங்க? இது சாதாரணமான ஒரு ஹைஃபையாக இருக்கிற குடும்பங்கள் கூட கிடையாது, நடுத்தர வர்க்கத்துலேயும் அதுலேயும் கீழே இருக்கிற ஒரு குடும்பங்கள். அப்போ அந்த வீட்டில் என்ன சொல்கிறாங்க, போய் வீட்டுக்கு போகணும் தான், கல்யாணம் கட்டி கொடுத்தாச்சுல, நீ அங்கே போய் இரு, நீ எங்கே உட்காந்துருக்க, இல்லை மாமியார் சொன்னதான். ஸோ இவ திடீர்னு வந்த உடனே இங்கே ஒரே சண்டையாகுது. அப்புறம் அது எப்படிப்பா என்ன அவங்க போக சொல்லலான்னு, இல்லை எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் அம்மா சொல்கிறது தான் நடக்கணும், ஏன்னா அம்மா என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க, எனக்கு அப்பா கிடையாது, ஸோ அதுக்காக நான் நன்றி கடனாக தான் நான் இதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். நீ அங்கே இருக்க முடியலையா, நீ வேணால் வா, வீடு கட்டிகிட்டு இருக்கிறேன், நான் இருக்கிற வீட்டை மறுபடியும் ஒரு போர்ஷன் போடுறதுக்காக மேல் தளமெல்லாம் போட்டிருக்கேன், அது பாரு, இதை செய்யலாம். நான் என்ன உங்களுக்கு கட்டடத்து மேஸ்திரியா, நான் ஏன் அதையெல்லாம் பார்க்கணும், நான் இங்கே தான் இருப்பேன். அப்புறம் அந்த அம்மா உள்ள கிச்சனுக்குள்ளே போன உடனே பார்த்துருக்கீங்களா, இந்த பழைய காலத்து மாமியார்கள் என்ன பண்ணுவாங்கன்னு, நீ செய்கிறதா செய்யலை, யாரையும் விட மாட்டாங்க. அது என்னென்ன கொத்து சாவியை இடுப்பில் சொருகிக்கிற மாமியார் மாதிரி அந்த கிச்சனை யார் கையில் வச்சுருக்காங்களோ அவங்க தான் அந்த வீட்டினுடைய அதிகார மையமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நினப்பில். ஸோ அங்கேயும் அதுக்கு வரசல் வந்துடுது. இவர் பார்க்குறாரு, வீட்டுக்கு வந்தால் சண்டை, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, லேசாக வீட்டில் போட்டுகிட்டே வந்துடுறாரு. அப்புறம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு அவளும் கேட்கத்தான் செஞ்சுருப்பா ஒரு மனைவியாக. ஆனால் அது கேட்கும்போதோ இந்த பையன் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி மாமியார் சொல்லுவாங்க, உன்னை என்னைக்கே கட்டினானோ அன்னைக்கிலேருந்து தான் இந்த பிரச்சனையே வந்துச்சு அப்படின்னு. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால், முதல் வாழ்க்கை தான் தொலைஞ்சது நமக்கு. அட்லீஸ்ட் இந்த செகண்ட்லேயாவது நம்ம நிம்மதியாக இருப்போம், நல்லா இருப்போம்னு நினச்சி தானே கல்யாணம் பண்ணினோம். ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு அவனுக்கு. ஸோ அவனுக்கு எப்படி வேணால் வச்சுக்கோங்க, நான் கொஞ்சம் வயசில் மூத்தவங்கனால நான் ஒருமையில் பேசும்போது யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன விஷயம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு என்ன சொல்லுவீங்க, 2 பேருக்கு நடுவில் மிகப்பெரிய இடைவெளி ஏற்படுகிறது.
சண்டையிலேயே இருக்கிறதுனால தாம்பத்தியம் கிடையாது. நான் சொல்லுவதை கேட்பதே நீ கிடையாது. அட்ஜஸ்ட் பண்ணிக்க உனக்கு தெரியல. அதனால பக்கத்துல வரும்போதே ஒரு அன்போ என்ன சொல்லுவீங்க, ஒரு ஆனந்தமோ எதுவுமே இல்லை. ஸோ அவங்களுக்குள்ளற உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப இல்லாமலே போயிடுது. ஸோ இந்த பிரச்சனைக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்க, ஒரு தடவை அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு இவர் போய் கூப்பிட்றதே கிடையாது. இட் இஸ் நாட் அந்த பீரியட்ஸ்க்கான அதுக்காக போனதில்லை. ஏதோ ஒன்று கோவிச்சுட்டு போயிடுச்சு. பட் இவர் என்ன நினைக்கிறாரு, நீ வராது இருக்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் நிம்மதியாவது இருப்பேன், அம்மாவும் நிம்மதியாக இருப்பா, விடு, அவள் எப்போ வராளோ வரட்டும் அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவன் வரட்டுமே, இங்கே அவனை ஒரு கை பார்த்துடலாங்கிறாங்க. ஸோ இவங்க கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. இவங்க நிம்மதின்னு நினச்சி அம்மாவும் மகனும் இருக்காங்க, வேலையெல்லாம் நடக்கிறது. அப்புறம் ஒரு நாள் வாசலில் நின்றுட்டு கற்றுன்னு கத்துறாங்க. இவன் ஒரு குடிகாரன், என் பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டான், இப்போ அவன் வீட்டுக்கு துரத்திட்டு என்னை கூப்பிடாமையே இருக்கிறான் அப்படின்னு இந்த பொண்ணு கத்த, அவங்க அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் கத்துறாங்க. ஒரு டீசெண்டான குடும்பத்தை நீங்கள் உள்ளே வீட்டு விஷயங்களே எத்தனை வேணால் பேசலாம், சண்டை கூட போடுங்க, எத்தனை வேணால் சண்டை போடுச்சுங்க, அடிச்சுக்கோங்க. பட் வாசலில் நிற்கும்போது அது ஒரு காட்சி பொருள் மாதிரி ஆயிடுது அந்த நிகழ்வு. பக்கத்தில் இருக்கிறவங்க அடுத்தவங்க பார்த்தாலும் என்னாச்சு, இந்த பையன் இப்போ தானே கல்யாணம் பண்ணான், பாவம் அவனுக்கு என்னாச்சு, குனிஞ்ச தலை நிமிராமல் நகர்ந்து போவான், அந்த பையனுக்கு முதல் வாழ்க்கையும் ஒத்து வரல அப்படின்னு பேசுகிறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. டீ காஃபி ஸ்நாக்ஸ்லாம் குடிச்சிட்டு வேடிக்கை பார்க்க. ஆமாம், வேடிக்கை ஒன்றும் இல்லை. வெறும் வாயம் மெல்கிறவர்களுக்கு அவள் கிடைத்தது போல் அது நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இது அவனுக்கு பிடிக்கலை. அவன் சொல்லிட்டான், நான் உங்களை யாரையும் இங்கே வரவு சொல்லவும் இல்லை, எனக்கு இது தேவையும் இல்லை, இந்த மாதிரி அவமானப்படுத்துகிற ஒரு பொண்ணோட அந்த குடும்பத்தோட உறவு வச்ச நான் விரும்பலை அப்படின்னு அவன் என்ன சொல்கிறான், நீ கத்துற வரைக்கும் கத்துன்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி போயிடுறான். போயிட்டு போலீஸ்க்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்றாப்புல. போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, நீயும் வாப்பாங்கிறாரு, நான் வரமாட்டேன்னுறாரு. போலீஸ் மட்டும் பார்க்குறாங்க, இது தையத்தக்கன்னு எல்லாம் கத்திட்டு இருக்குது. உடனே அவங்கள வார்ன் பண்ணிவிட்டு அவங்க மருமகன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாரு, அதனால் ஒழுங்காக நீங்கள் போய் சேருங்க, என்ன பிரச்சனையானாலும் பேசி தீர்த்துக்கலாம், இல்லைன்னா புருஷ முன்னாடியே கவுன்சிலிங்க்கு அனுப்புங்க. அந்த காலத்தில் யார் அவ்வளோ கவுன்சிலிங் எல்லாம் பண்ணுறேன், அதனால் அதுவும் நடக்கலை. இவன் என்ன பண்ணுறான், அவள் திரும்பி போனதுக்கப்புறமா இனிமேல் இந்த சங்காத்தமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த வீடு கட்டுறான். நீட்டாக கட்டி முடித்து ஏற்கனவே இருக்கிற வீட்டுக்கு மாடியில் ஏதோ ஒரு 2 பெட்ரூம் வச்சு ஏதோ ஒரு பாத்ரூம் அந்த மாதிரிலாம் போட்டு ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறார். அவங்கள கூப்பிடலை. அது முடிஞ்ச உடனே அவங்க ஆஃபீஸ் மேனேஜரை கூப்பிட்டு, சார் நீங்கள் தான் சார் இந்த மேலே இருக்கக்கூடிய என்னோடய வாழ்க்கை ரொம்ப சாதாரணமான வாழ்க்கை, நான் இந்த கம்பெனியில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் நான் ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருக்கேன், நீங்கள் எனக்கு வாழ்த்தி அந்த கிரகப்பிரவேசம் நடத்தி கொடுக்கணும். மேனேஜர் உட்காந்துருக்காங்க, ஸ்டாஃப் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணையோ அவங்க அப்பாவையோ யாரையுமே இவங்க அழைக்கலை. இவனோட கூட பிறந்தவங்க ஒரு 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸு, இவங்க மட்டும்தான். ரொம்ப சிம்பிளாக நடந்த ஃபங்க்ஷன். பட் அங்கே உட்காந்து ஐயர் மந்திரமெல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் சொல்லி எல்லாம் நடந்துட்டுருக்கும்போது திபுன்னு ஒரு 4-5 பேர் உள்ளே வந்துட்டு அந்த பழைய மாதிரியே கற்றுன்னு கத்தி, இவன் மோசமானவன், தண்ணி போடுறவன், பொண்டாட்டியை வாழ விடாத ஒருத்தி அங்கே உட்காந்துருக்கா, அதனால தான் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு விதவி இருக்கிற வீட்டில் பெண்ணை கட்டி கொடுத்தா அவள் வாழ விட மாட்டான்னு சொல்லி, அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரியே பேசுவாங்க. அதையெல்லாம் சொல்லி எல்லாம் கத்துறாங்க. இடிஞ்சு அந்த மேனேஜர், என்னடா நாம் இந்த சிக்கலில் நம்ம மாட்டினோமே. அப்புறம் அவர் கேட்குறாரு, இதை பாருங்கள், உள்ளே பேசுங்க, அவர் உங்களை கூப்பிடலைங்கும் போது நீங்கள் வந்திருக்கக்கூடாது. அது எப்படி சார், என் பொண்ணோட வீடு சார் இது அப்படிங்கிற. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இது என் வீடு, என் புருஷன் எனக்கு எழுதி வச்ச வீடு, என் மகனுக்கு இருக்கிறதுக்கு தங்குறதுக்காக நான் அந்த 2 ரூம் கட்டிக்கிறேன்னா எஸ் என்ன, ஸோ அவன் வீடு கிடையாது, நான் கூப்பிட்டா தான் நீங்கள் உள்ளேயே நுழைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பார்க்குறாரு, இந்த மாதிரி நடா இப்படி பேசுது அப்படின்னு. உள்ளே வாங்க, உட்காருங்க, என்ன பேசணும், அடிக்கிறதுக்கு போயிடுறான் அவங்க அண்ணன் தம்பியெல்லாம். ரொம்ப கேவலமாக பேசும்போது என்ன சொல்லிடுறான், இவங்ககிட்ட எவர் சார் இருப்பா, தினம் என்னை ஃபோன் படம் பண்ண பார்க்க சொல்கிறா, நிர்வாணமாக மற்ற பெண்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்க சொல்கிறான், அந்த மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன், நானும் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த பொண்ணு. இவனுக்கு அப்படியே செருப்பில் அடித்த மாதிரி ஆகிடுது. நான் உன்னை எப்போ பார்க்க சொன்னேன், ஏன்னா நான் பார்க்குற ஆளே கிடையாது, இதுக்காக இப்படி சொல்கிறேன்னு. உன் மானத்தை வாங்கித்தான் நான் இங்கேருந்து போடுவேன். என்னென்ன தப்பு உண்டோ அத்தனை விஷயமும். அதனால தான் சார் இவன் பொண்டாட்டி விட்டுட்டு ஓடி போயிட்டா. நீ பார்த்தியா, அது நீ சொல்வதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இல்லை, அந்த பொண்ணும் அந்த மாதிரியெல்லாம் சொன்ன உடனேயே எல்லோரும் பேக் பண்ணி அந்த பொண்ணை அனுப்புகிறாங்க. இவன் என்ன பண்ணுறான், அந்த ஊரை விட்டு வெளியே வந்துடுறான் சார். வெளியே வேறொரு ஊரில் போயிட்டு, கொஞ்ச நாளைக்கு நான் நிம்மதியாக இருக்க விரும்புகிறேம்மா, நீ பார்த்துக்கோ, எதுவானாலும்
சித்தியோ இல்லைன்னா அத்தையோ யாரையோ ஒருத்தர் வந்து கூட இருக்க சொல்லு அப்படின்னு. இவளும் கொஞ்ச நாள் வந்து பார்க்குறா, அவன் இருக்கிற சந்தடியே இல்லாமல் போயிடுது. அப்போ அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்க இந்த அம்மா முன் கதவை நல்லா பூட்டு போட்டுட்டு தான் உள்ளே இருக்குது. அந்தம்மா வயசானது, அந்தம்மானால இதெல்லாம் சகிக்க முடியாது. ஸோ இப்படி இருக்கிற சமயத்தில் இவர் வந்து தான் பார்க்குறாரு. இங்கே இதே அலுவலகத்தில் தான் வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது, மேடம் எனக்கு டிவோர்ஸ் வேணும், எனக்கு வாழ்க்கையில் இனிமேல் ஒரு பொண்டாட்டினே எனக்கு வேண்டாம் மேடம். 2 ராட்சசிக்கிட்ட என் வாழ்க்கை போயிடுச்சு. நான் எங்கேயாவது இந்த ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு போயாவது கடன் வாங்கியிருக்கிறேன், எதுக்கு மேலே வீடு கட்டுறதுக்கு. அதனால் நான் வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு. இப்போ மாதிரி நமக்கு யூஎஸில் வேலை கிடைக்கும், யூரோப்பில் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இல்லாத ஒரு காலம். இவருடைய படிப்புக்கு நைஜீரியாவில் தான் ஏதோ ஒரு வேலை கிடைச்சது அப்படின்னா, அந்த மாதிரி வேலை கிடைக்கும், நான் போகிறேன் மேடம், அதனால் எனக்கு டிவோர்ஸ் வேணும். சார், டிவோர்ஸ் போட்டுட்டு நீங்கள் போய் அங்கே இருக்க முடியாது, நீங்கள் பாருங்கள், ஒரு 4 or 5 months வெயிட் பண்ணி பாருங்கள், இது எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். சரின்னா அதுக்காகவே ஒரு 2-3 மாதம் இருந்தார். அப்புறம் இவர் போடுறதுக்கு முன்னாடி அப்போ என்ன பண்ணிட்டோம், நாங்கள் கேஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் அனுப்பினோம். வந்து மியூச்சுவல் கன்சென்ட்டில் வந்து டிவோர்ஸ் கொடுத்தா மனமொத்து பிரிந்து போகலாம், இல்லைன்னா டைவர்ஸ் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு நோட்டீஸை நம்ம சொல்கிறோம். அந்த பொண்ணை நான் ஏன் மியூச்சுவல் கன்சென்ட்டை கொடுக்கணும், நான் கல்யாணம் பண்ணது வாழ்கிறதுக்கு தானே அப்படின்னு அவள் சொல்கிறாள். சரின்னா அந்த பொண்ணை வந்து கவுண்டர் போடுறா. சார், நாங்கள் போட்ட உடனே பெட்டிஷன் போட்ட உடனே வந்து கவுண்டர் போடுறா. இந்த ஆள் என்னுடைய முதல் ஹஸ்பண்ட்கிட்ட வாங்கினேன் 1.5 லட்சம் ரூபாயை நான் நஷ்ட ஈடாக வாங்கினேன், நிரந்தர ஜீவனாம்சமாக வாங்கினேன். கட்டடம் கட்டும்போது காசு இல்லைன்னா 1 லட்சத்தை பிடுங்கிட்டான், 50,000 வீட்டு செலவு பண்ண வச்சுட்டான். அதனால் இவன் என்னை கவனிக்கல, நான் தான் இவன் குடும்பத்தையே நான் நடத்தினேன், அதனால் நான் தான் இவனை விட்டெல்லாம் போக முடியாது. இவன் வந்து மோசமான ஆள், டெய்லி குடிச்சிட்டு வரான். குடிப்பாங்க தான் சார், நிம்மதி இல்லாத போது ஆண்கள் வந்து தேடி போகிற விஷயம். அது மாதிரி பெண்கள் தேடி போனால் ஆண்கள் தாங்க மாட்டாங்க, எங்கள் சமூகம் தாங்காது. ஆனால் அவன் அந்த மாதிரி இருந்தான் அப்படிங்கிறதுனால குடிகாரன்னு சொன்னோடனே அவனுக்கு வெறுப்பாயிடுச்சு. அவன் என்ன பண்ணால், கேஸை பார்த்துக்கோங்க மேடம் நீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு இதை கொடுத்து பவர் கொடுத்துட்டு அந்த அம்மானால் வரவே முடியாது. சரி, நாங்களும் கேஸை போட்டு கொஞ்ச நாள் நடத்தினோம். குழந்தை கிடையாது, ஆனால் நான் இவனோட தான் சேர்ந்து வாழ்வேன். எனக்கு மெயின்டெனன்ஸ் கொடு கேட்டால் சிரிப்பீங்க சார், எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 3500 ரூபா எனக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டியது. நான் கேஸ் நடத்துறதுக்கு எனக்கு 10,000 கொடுக்க வேண்டியது. யார்? சோம்நாத் கொடுக்க வேண்டியதுன்னு அவர் கேஸை போடுறான். இவர் சொல்கிறார், நான் எதுக்கு மேடம் கொடுக்கணும், எனக்கு வந்து வீட்டு கடமைகள் செய்யலை, ஒரு புருஷனுக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையும் செய்யலை, எங்கள் வீட்டுக்கு ஒரு மருமகளாக என்ன கடமையை செய்யணுமோ அதுவும் செய்யலை, அதெல்லாம் தேவையில்லை, அவளுக்கு நான் கொடுக்க மாட்டேன். அதுவும் அவங்க அப்பா வந்து கூட நிற்பார் பாருங்க, அதை பார்த்தாலே இவருக்கு அந்த ஆரம்ப காலத்திலே ரொம்ப எரிச்சல் வந்துடும், இந்த ஆள் தான் மேடம் அந்த பொண்ணை கெடுக்கிறது அப்படின்னு. ஆனால் எவ்வளோ நாளைக்கு இங்கேயே உட்காந்து கேஸ் நடத்த முடியும், அவர் வேலைக்கு கிளம்பி போயிட்டார். இந்த பொண்ணு ஒரு 4 தடவை வந்தது, 5 தடவை வந்தது. அப்புறம் மெல்ல மெல்ல தான் தெரிஞ்சது, அந்த பொண்ணு பேசும்போதே மனநிலை கொஞ்சம் மாறின மாதிரி, பேச்சே முழுக்க முழுக்க பைத்தியம்னு சொல்கிற மாதிரியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. முதல் திருமணம் அப்படி ஆயிருக்கு. இது அந்த பொண்ணு வந்து இப்படி திருப்பி திருப்பி பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு ஜட்ஜு ஒரு நல்ல பொறுப்பான அட்வொகேட்டை பார்த்து, வைமா நீ மட்டும் பேசி பண்ண ஒன்றும் பண்ண முடியாது, அப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்டு நீ மனு போட்ட, உனக்கு நம்ம கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம், அவர் வரமாட்டேங்கிறார், அவரை வர சொல்லுங்கள், அதுக்காகத்தான் நான் இதையே போட்டேன், அப்போ உனக்கு பணம் வேண்டாமா, எனக்கு பணம் வேண்டாம், என் புருஷன் தான் வேணும். அப்போ என்ன கேட்டாங்க, இது மாதிரி வெளிநாட்டில் தான் வேலைக்கு போகிறார், வெளிநாட்டில் வேலைக்கு போகிறதில்ல, பணத்தை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அங்கே இருக்க வேண்டியது தானே அப்படின்னு ஜட்ஜு சொல்ல, அவர் என்ன சொல்கிறார், நான் எதுக்காக இந்த பொண்ணுக்கு நான் தான் உண்மையில் மாட்டிட்டேன், இவங்க 2 பேர் பிரச்சனையில் நான் தான் மாட்டிட்டேன். ஏன்னா நம்ம மனசு சொல்லுது, கணவனுடைய கடமை என்பது மனைவியை கவனித்துக் கொள்வது, அது ராட்சசியாக இருந்தாலும் அதுக்கு சாப்பிட்டு தானே ஆகணும், இல்லை அழகிய நயன்தாரா மாதிரி இருந்தாலும் அவங்களும் சாப்பிட்டு தானே ஆகணும். அப்போ நம்ம கடமையே நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். கேட்கல. அவள் ஒரு 5-6 தடவை வந்தால் அதுக்குள்ளே வந்து அவங்க அப்பா, இல்லை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அவளுக்கு கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் வர்றேன்னாப்பில். ஜட்ஜு சொன்னாங்க, நீங்களாம் வந்து நடத்த முடியாது சார், அந்த அம்மா தான் வரணும், இதெல்லாம் அப்பத்த ரூல் நான் சொல்கிறது. ஸோ அந்த பொண்ணு வராமலே விட்டு என்ன ஆயிடுச்சு, டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. டிஸ்மிஸ் ஆனதுக்கு பிறகு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அங்கே இருக்கிற போதே வேறொரு பெண்ணோட தொடர், அதான் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. அவள் போட்டது டிஸ்மிஸ் ஆகிடுச்சுன்னா என்னாகும், மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டாம், வராமல் இருந்தால் இவருக்கு தானே வந்து என்னாகும், ஃபேவர் ஆகிடும்.
ஸோ இவர் வந்து அங்கே வந்து நான் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன் மேடம், நான் திரும்பி இந்தியா பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன், நான் வர்றதா இருந்தால் எங்கள் அம்மா காரியத்துக்கு தான் மேடம் வருவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு. ஆனால் இந்த பொண்ணு ஒரு 7-8 மாதம் கழித்து வந்து என்னுடைய பெட்டிஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, நான் வந்துட்டு தான் இருந்தேன், நான் டாக்டர்கிட்ட போனேன், இதுக்கு போனேன், என்னென்னவோ சொல்லி அந்த பொண்ணு வந்து ஒரு கொடுக்கும். நியாயம் என்னன்னா, ஒரு வக்கீலாக மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷியாக நான் பார்க்குற போது அந்த பொண்ணுக்கு அந்த உரிமை இருக்குது, ஜீவனாம்சம் பெறுவதற்கான உரிமை இருக்கிறது. இந்த 7 மாதம் வராததுக்கான காலம், அந்த காலம் இருக்குது பாருங்கள், அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் ஏன் வரலன்னு. அப்போ அந்த பொண்ணு கொண்டு வந்து நான் அந்த டாக்டர்கிட்ட போனேன், அதுதான் அதில் நாங்கள்லாம் ஒரு காப்பி போட்டு வச்சுட்டோம். அதில் அந்த பொண்ணுடைய மனப்பிறழ்வு நோய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அதில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த பையன் சொன்னது சரியாக போச்சா? ஸோ அந்த காரணத்துக்காக எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினச்சேன். அப்புறம் இவர் மாட்டவே மாட்டேன்னவர் கடைசியில் பணத்தை கொடுத்தார். அவர் 3500 ரூபா கேட்டால் நான் சொன்னேன், இதில் ஒன்றும் கிடையாது, நீங்கள் 10,000 சம்பாரிச்சிங்கன்னா நீங்கள் கொடுக்க போகிறது 3500 தான், அதனால் நீங்கள் கொடுங்க. ஜட்ஜு வந்து நீங்கள் சரியானவர் தான் முதல்ல புரிஞ்சுட்டாங்கன்னா கேஸ் நடக்கும்போது ஏற்கனவே இந்த பொண்ணு பேசுகிற பேச்சு, அவங்க அப்பா பேசுகிற பேச்செல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஜட்ஜு, அதனால சாதகமாக இருக்கும், நீங்கள் கொடுங்க. அப்புறம் அவருக்கு சலிப்பு தான், கொடுக்கலாம் இஷ்டமே இல்லை, பேங்க்கில் போடுங்கன்னு சொல்லி பேங்க் அக்கௌண்ட்டு போட்டாச்சு. இந்த பொண்ணு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டா, நான் சேர்ந்து வாழணும்னு ஒரு மனு போடுறேன். எத்தனை இதுக்குள்ளேயே 2 வருஷ காலம் ஓடி போயிடுது, 2.5 வருஷ காலம். 2 வருஷ காலம் அவர் உன்னை விட்டுட்டு போகலை, நீ விட்டுட்டு போன அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க தான் எங்களை உள்ளேயே சேர்த்துக்கல, இவங்க வெளியே துரத்தினாங்க அப்படின்னு. ஸோ இதுக்கு நடுவில் சமாதானம் எல்லாம் பேசி கொஞ்சம்லாம், சார் வாங்க வந்து வாழுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவோம் வாங்க மேலேன்னு. மேடம் திரும்ப போய் நான் பிரச்சனையில் மாட்ட விரும்பலை அப்படின்னு. என்ன நடந்ததுன்னு தெரியாது. கடைசியில் ஒரு 2 வருஷம் அவர் வராமலே இருந்தார். கேஸும் அதோட அது முடிஞ்சு போச்சு. ஏன்னா வந்தால் தானே 2 பேரில் யார் வந்தாலும். அப்புறம் ஒரு நாள் சொன்னார், இல்லை வீட்டில் எல்லாம் பெரியவங்கெல்லாம் சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ணினாங்க, அதனால் நான் திரும்பவும் சேர்ந்து வாழ்ந்தேன் மேடம், எனக்கு 2 குழந்தை பிறந்திருக்குது, அதனால் 2 குழந்தைகள் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை? 2 குழந்தை பிறந்து சந்தோஷமாக தானே இருக்கீங்க, திரும்ப எதுக்கு என்கிட்ட வரீங்க? இல்லை மேடம், குழந்தைய நான் தொடக்கூடாதுங்கிறா, நான் தூக்கக்கூடாது, அந்த குழந்தைகள் என்னோட குழந்தைகள், உனக்கு அந்த ரைட் இல்லைங்கிறா, நான் வீட்லேயே இருக்கக்கூடாதுங்கிறா, நீ எங்கேயாவது போய் சம்பாரித்து நீ கொண்டு வந்து அனுப்புங்கிறா. ஸோ இது அடுத்த ஸ்டேஜில் வந்துடுது. அதுக்கப்புறம் இவர் சொல்கிறாரு, இது மாதிரி என்னால் முடியல, எனக்கு குழந்தைகள் மேலே பெரிய இருக்குது, நான் இப்போ வந்து 3000 இல்லாமல் 2 குழந்தைகளுக்கு என்ன வேணால் நான் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், அது எப்படியா போயிட்டு போகுது, அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கூடாது, நான் அப்பா இல்லாமல் வளர்ந்தவன், எனக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு, என் குழந்தைகளுக்கு அப்பா இல்லாமல் போகக்கூடாதுன்னு. சச் எ ஜென்டில்மேன் அந்த இடத்துல. சரின்னு நாங்கள் திரும்ப அந்த கேஸை தொடர்றோம். டிவோர்ஸ் வேணும், குழந்தைகளோட கஸ்டடி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவர் போடுறாரு. ஏற்கனவே நம்மக்கிட்ட தான் இருக்கே, மனநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு ஏற்கனவே இருந்த கதைகள் அதெல்லாம் இருக்கே, அதெல்லாம் வச்சு நாங்கள் போட்டோம். அவரும் போராடி பார்த்தார் சார், அந்த பொண்ணு கொடுக்கவே மாட்டேன்னு நடிச்சு சார். 1ஆவதுல சேர்த்துனாங்க, காசு கொடுத்தாரு, 2ஆவதுல சேர்த்துனாங்க, 5 வருஷம் மறுபடியும் ஒரு 5 வருஷத்துக்கு பக்கமாக எல்லாம் செஞ்சு பார்த்தாரு சார். ஆனால் எது பண்ணி அந்த பொண்ணு கொடுக்கவே இல்லை. இவர் என்ன பண்ணார், நேராக அங்கே போனார் பாருங்கள் வெளிநாட்டுக்கு, அங்கேயே ஒரு கம்பெனியில் சேர்ந்து வேலையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து அதெல்லாம் வச்சுட்டு இருந்தார். அப்போ உட்கார வச்சு பேசினோம் மீடியேஷனில். ஏறத்தாழ 7 வருஷம் 8 வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கி 2 பேரும் பிரிஞ்சு. நடுவில் இடைக்காலமாக ஒரு 2-3 மாதம் அல்லது 1 வருஷமே கூட இருந்திருக்கலாம் குழந்தை பிறந்த காலம். அதுக்கப்புறம் இல்லை, அதனால் நீங்கள் ஏதாவது வாங்கிக்கோங்க. கடைசியில் அவர் வந்து ஒரு 25 லட்சம் வரைக்கும் நான் கொடுக்குறேன், எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, குழந்தைகளுக்கான எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த பொண்ணு வாங்க மாட்டேன்னு நினச்சி, சார் எனக்கு வேண்டாம், எனக்கு என் புருஷன் தான் வரணும் அப்படின்னு போய் அவங்க அம்மா போயிட்டார் போல். அந்த வீட்டில் போய் அந்த பொண்ணு உட்காந்துருச்சு சார். அது அவங்க வீடு தானே, ஏன்னா இவருக்கு வர வேண்டிய வீடு தானே. ஸோ அங்கே போய் உட்காந்துருச்சு. இவரும் போராடி பார்த்தாரு. 25 லட்சங்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு நைஜீரியா மாதிரி ஒரு நாட்டில் போய், உங்களுக்கு தெரியும் வறுமை தாண்டவம் ஆடுகிற ஒரு பகுதி ஒரு காலத்தில், அதனால் இப்போ கூட தொடருது. ஸோ அங்கேருந்து சம்பாரித்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வாங்கலை. ஆனால் என்னாச்சு தெரியுங்களா, கடைசியில் ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டம் ஒன்று அங்கே வெடிச்சது. அதெல்லாம் அந்நிய நாட்டுக்காரங்களெல்லாம் வெளியே அனுப்பணும்னு எல்லாம் சொல்லி வீடுகளையெல்லாம் கொளுத்தி விட்டாங்க.
அந்த கொளுத்தப்பட்ட வீடுகளில் ஒரு வீடு தான் நம்ம சோம்நாத்துடைய வீடு. அங்கே அவர் பொட்டியில் வச்சுருந்த பணம், பேங்க்கில் இருந்தது, அத்தனையும் போச்சு. அவர் எங்கேருந்து இனி பணம் கொடுப்பார்? அதோடு அவர் காணாமலே போயிட்டார் சார். அவர் இந்த வழக்கு நான் என்னன்னு சொல்லட்டும், 2 பேரும் வாழாமலே வாழ்க்கையை தொலைத்தார்கள். முதல்ல கொஞ்ச நாளைக்கு இவர் அங்கே போனதுக்கப்புறம் குழந்தைக்கு வேணுங்கிறதெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸ்கூல் ஃபீஸு மற்றதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். அப்புறமா வேலை இல்லாமல் போயிடுச்சு, அங்கேருந்து விரட்டப்பட்டார். வேறு எந்த நாட்டில் போய் தேடுறதுன்னு தெரியல, ஆள் சந்தடியே இல்லாமல் போயிட்டார். இப்போ எப்படி இருக்கிறாருன்னு கூட எனக்கு தெரியாது. டைவர்ஸும் ஆகலை, சேர்ந்தும் வாழலை, காசும் போச்சு. இப்படி ஒரு பரிதாபமான நிலைக்கு சோம்நாத் தள்ளப்பட்டார். உண்மையில் நான் பார்த்த வரைக்கும், நாங்கள் அதுக்கப்புறம் எங்களுடைய கான்ஃபரன்ஸ் ஒன்று நைஜீரியாவில் நடந்தது. அதுக்காக நாங்கள் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 4 பேர் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் போய் அங்கே பார்த்தபோது எங்களை எல்லாம் வர சொல்லி ஒரு நாள் டின்னர் எல்லாம் கூட ஹோஸ்ட் பண்ணினார். பட் ஹி ஹஸ் லாஸ்ட் ஹிஸ் சார்ம், ஹி லாஸ்ட் ஹிஸ் பீஸ், எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு. யோசித்து பார்த்தா இதில் யாரை குறை சொல்வீங்க? ஸோ இந்த வழக்கு நான் சொல்ல வேண்டாம்னு தான் ரொம்ப நாள் நினச்சி தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் வாழ்க்கை மனிதர்களை எங்கெல்லாம் அழைச்சிட்டு போகுதுங்கிறத நான் பார்க்குறேன். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒருத்தர் இறங்கி போயிருக்கலாமோ, அது சோம்நாத்தாக இருக்கலாம் அல்லது அந்த பெண்ணாக கூட இருக்கலாம். பிடிக்காமலே வாழ்ந்தா, அதனால் அவர் வெளியே போயிட்டார், அவ்வளோதான். சரி, இந்த பொண்ணாவது சரி வாழ்க்கை இதுதான், ஓரளவுக்காவது நம்ம பணிஞ்சு போவோம், இல்லை சேர்ந்து வாழ போவோம். குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் அவனை தொட விட்டுருக்கலாம், குழந்தைங்க மேலே இருக்கிற பாசத்தால் அவன் திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கலாம். இந்த பொண்ணும் இல்லை. ஸோ அநியாயமாக ஒரு நல்ல வாழ்க்கை கெட்டு போச்சு. அந்த குழந்தைகள் தகப்பன் இல்லாத குழந்தைகளாக தான் வாழ வேண்டியதாக போச்சு. இருக்கிற வரைக்கும் செஞ்சார். எப்போ அந்த நாட்டில் தீயெல்லாம் வச்சு கொளுத்தி ஒரு பெரிய கூ நடந்தது, அதில் அது நடந்ததுக்கு பிறகு அவர் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டார். இந்த வழக்கு வந்து இருக்கிற வழக்கெல்லாம் தாண்டி ஒரு வினோதமான வழக்கு. ஆனால் இது ஒரு வினோதமான வழக்கு. நீங்கள் வந்து 2 தரப்புலையும் போராடி இருக்கீங்க, சேர்த்து வைக்க எவ்வளோ முயற்சி பண்ணிருக்கீங்க. போராடலாம் சார், பிடிக்கணும்ல சார். ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிச்சாதான் அவரோட வாழ முடியும், பெண்ணுக்கு அந்த ஆணை பிடிச்சாதான் வாழ முடியும். இந்த பொண்ணால் வாழ முடியாதுன்னு தெரிஞ்சே அந்த பொண்ணை கொண்டு இவங்க தலையில் கட்டின மாதிரியும் எனக்கு தோணுச்சு. ஆனால் இதில் நான் செய்யக்கூடியது வழக்கறிஞராக கோர்ட்டில் கேஸ் வரும்போது கேஸ் மட்டும்தான் நான் நடத்த முடியும். நல்லது சொல்லலாம், அது கேட்குறதும் கேட்காதும் நம்ம கையில் இல்லை சார். ஆனால் ரொம்ப வருத்தம் கொடுத்த ஒரு வழக்கில் இந்த வழக்கும் ஒன்று. ரொம்ப நன்றி மேடம். இந்த வழக்கு நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.